வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மலையாள படமான பிரதிச்சாயா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே கேரளா சிஎம்முக்கு அகைன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த 5 ஸ்டார் பாருக்கு மட்டும்தான் பர்மிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இதனால் அந்த பார் ஓனர்கிட்ட இருந்து சிஎம் எக்கச்சக்கமான பல கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ இந்த சிஎம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பா தான். ஹீரோ அவருக்கு 2வது பையன். நம்ம ஹீரோவுக்கு இந்த பாலிடிக்ஸ் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது படத்துடைய ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக நம்ம ஹீரோவுடைய அப்பா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையை அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறாரு. 100 கெட்டது பண்ணாலும் 100 நல்லதும் பண்ணக்கூடிய நபர் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவுடைய அப்பா மேலே இதுக்கப்புறம் விழக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருது. இந்த பிரச்சனையை நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் சேர்ந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, படத்தில் நடிச்சிருந்த நிவின் பாலி உள்பட எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னாலுமே இந்த கதைக்குள்ள எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டை வச்சு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் ஹீரோவுக்கு வைக்கப்பட்ட மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. மேக்கிங் வைஸ், சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் சைடில் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களை ரொம்ப ஸ்லோவாக போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இன்னுமே ஒரு சில இடங்களை நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். 2வது, அங்கங்கே ஒரு சில இடங்களில் லாஜிக் மிரல்கள் இருக்க தான் செய்யுது. 3வது, ஒரு சிஎம் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, போலீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்பவே கம்மி. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஓடிடியில் பார்க்கறதுக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் தான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சூப்பரான படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. அன்னைக்கு லாஸ்ட் டே காலேஜோடைய. அவர் காலேஜில் படித்த ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் பார்க்கறதுக்கு அழகாக தானே இருக்கேன், என்ன ஏன் நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் நீ கிடையாது, உன்னுடைய அப்பா. நம்ம ஹீரோவுடைய அப்பாவை ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே குதிரைமுட்டை வாத்தியார் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்திருப்பாரு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் குள்ளையா அசிங்கமா இருக்கிறதுனாலேயே ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அவரை குதிரைமுட்டை வாத்தியார் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா குதிரைமுட்டை வாத்தியாருடைய பையன் அப்படின்னு சொல்லி தான் சின்ன வயசுல இருந்து நிறைய இடங்கள்ல அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னையே குதிரைமுட்டை வாத்தியாருடைய மருமகள்னு சொல்லி தான் அசிங்கப்படுத்துவாங்க. இதையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்திட்டு அந்த பொண்ணு போயிடுது. இப்போ இதனால வருத்தப்பட்ட நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு தானே உன்னுடைய அப்பாவை பத்தின ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் தெரியும். நீ வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா லைஃப் எல்லாம் சூப்பரா செட்டில் ஆயிடும், நீ பேசாம வேலை கிடைக்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியூருக்கு போகணும் சொல்ல நம்ம ஹீரோவும் வேலைக்கு அப்ளை பண்றாரு. பெங்களூர்ல ஒரு வேலையும் கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி பெங்களூருக்கு போறாரு. அங்க போன நம்ம ஹீரோ அவர் நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதை. இவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜை கரெக்டா கன்வே பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபை நல்லா சுவாரஸ்யமாகவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. பர்டிகுலரா கிளைமேக்ஸ்லாம் நல்லா எமோஷனலாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இவங்க சூப்பரான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பரான மெசேஜ் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா அந்த விஷயத்த சொல்லிடுறேன். 90s கிட்ஸ் தான் கண்டிப்பா இந்த மாதிரியான தப்புகளை சிலர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 90s கிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா படித்த முதல் தலைமுறை.
அவங்க அம்மா அப்பாலாம் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பிஹேவியர்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். இதனாலேயே பொதுவெளியில் அவங்கள அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சிலர் வந்து கூச்சப்பட்டிருப்பாங்க. இந்த தப்பை நான் கூட பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க ஆசாசியாக என்னை ஸ்கூலில் பார்க்க வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்கள பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வேற யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பியிருக்கேன். இந்த தப்பை நினச்சி நான் இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு நம்ம அம்மா அப்பாவை விட வேற எதுவுமே பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அம்மா அப்பாவை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துடாதீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அடுத்தடுத்து இப்படி தான் போய் நடக்க போகுது, இப்படி தான் போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருந்தாங்க. ரெண்டாவது, படத்துடைய செகண்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்னுமே பெட்டராக சுவாரஸ்யமாக இவங்க கொண்டு போயிருக்கலாம். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஓடிடியில் பார்க்குறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல அவைலபிளாக இருக்குது. அடல்கனன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான கிரீன்லேண்ட் 2 மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய முதல் பாகம் பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளோரிடா அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே இருந்து வந்த விண்கல்கள்லாம் விழுந்து அந்த பகுதியே முழுசாக வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அங்கே மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முதல் பார்ட்டுடைய கதை. இந்த முதல் பார்ட் எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடத்துல தான் பார்ட் 2 உடைய கதையே ஆரம்பிக்குது. படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பங்கர்ஸ் மாதிரி இருக்கு. அங்கே தான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி தங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த இடத்துல சர்வீவான இன்னும் சிலரும் பார்த்தீங்கன்னா அந்த பங்கர்ஸில் தான் இருக்காங்க. பங்கர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தரைக்கு மேலே வந்து ஏதாவது ஆபத்துகள் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் தங்குறதுக்காக வசதிகளோட சில விஷயங்களை வந்து அங்கே கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பங்கர்ஸு. அந்த பங்கர்ஸில் தான் இப்போ நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் இருக்காங்க. ஆனால் அந்த பங்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. இதுக்கப்புறம் இங்கே இருந்தோம் அப்படின்னா இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியும் தரைக்கு மேலே வராங்க. அவங்க மட்டும் கிடையாது, அங்கே இருந்த ஒரு சிலரும் மேலே வர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த பார்ட் 2 பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 1 பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஸ்டாண்டலோன் படமாகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் பார்ட் 1 பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்துடைய கதை தான். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கல் சைடில் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து ரொம்ப நீட்டாகவே இவங்க பண்ணியிருக்காங்க. மூணாவது, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹீரோவாக இருக்கட்டும் அவருடைய பையனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எமோஷனலாகவும் ஒரு சில இடங்கள் நல்லா நீட்டாகவே கனெக்ட் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே த்ரில்லிங்காக சுவாரஸ்யமாக நிறைய இடங்களை கொண்டு போயிருக்கலாம். ஒரு சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலான காட்சிகள் தான் இருந்துச்சு. இன்னுமே ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசனை இவங்க நிறைய இடங்களில் சொல்லவே இல்லை. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் டைம் பாஸ்க்காக பார்க்குறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைன்ஸ்கேட் பிளேயில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனன்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய புது படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.